ஹலோ டியர்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி ஒரு கோவக்கார பையனை தான். அந்த பையன் அதிகமாக கோவப்பட்டுக்கிட்டே இருப்பானாம். யார் பேசினாலும் கோவப்படுவானாம். அவங்க அப்பாவுக்கு அவன் கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியலையாம். திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சான். அவன் கையில் கை நிறைய ஆணியும் ஒரு சுத்தியலையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களாம். அவனுக்கு ஒன்றுமே புரியலையாம். அப்போது அவங்க அப்பா அவனை அவங்க வீட்டில் ஒரு ரூமுக்கு கூட்டு போய் ஒரு செவுத்தை காட்டிட்டு, இனிமேல் கோபம் வரப்பெல்லாம் இந்த செவுத்தில் நீ ஒவ்வொரு ஆணியாக அடிக்கணும், உன் கோபம் அப்படியாச்சும் குறையுதான்னு பார்ப்போன்னு சொன்னாராம். அவனும் அவங்க அப்பா சொன்ன மாதிரியே கோபம் வரப்பெல்லாம் ஒவ்வொரு ஆணியாக எடுத்து அடித்தானான். அவன் தான் கோபக்கார பையனாச்சே, ஒரு நாளைக்கே நிறைய ஆணி அடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சான். அதனால் அவன் கை ரொம்ப வலிச்சிச்சான். இந்த ஆணி அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம கோவத்தை குறைக்க முயற்சி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணானா. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கோபமும் குறைய ஆரம்பிச்சிச்சான். அதை சந்தோஷமாக அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னானா. அதுக்கு அவங்க அப்பா, இனிமேல் உனக்கு கோபம் ஒவ்வொரு தடையும் கண்ட்ரோல் பண்ணுறப்ப நீ அடித்த ஆணி ஒவ்வொன்றா நீயே வெளியே பிடுங்கி எடுக்கணும், சரியா அப்படின்னு சொன்னாராம். அவனும் அவங்க அப்பா சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடவை கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறப்பையும் அவன் அடித்த ஆணிலேருந்து ஒன்றா பிடுங்கிக்கிட்டே இருந்தானான். கடைசியாக எல்லா ஆணியும் எடுத்ததுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட வந்து சொன்னானான். உடனே அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு போய் அந்த செவுத்தை காட்டினாங்களாம். பாரு, செவுரு எவ்வளோ அசிங்கமாக ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொன்னாங்களாம். அவனும் பார்த்தா செவுத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓட்டை ஓட்டையாக இருந்துச்சான். பார்க்கவே நல்லா இல்லையாம். இப்படி தான் நீ ஒவ்வொரு தடவை கோவப்படுறப்பையும் அடுத்தவங்களோட மனசு ஹர்ட் ஆகும். நீ என்னதான் சாரின்னு சொல்லி அந்த ஆணியை வெளியெடுத்தாலும் அவங்க மனசில் பட்ட ஓட்டையானது தான். அதனால் இனிமேல் நீ கோவத்தை குறைச்சிக்கோ தம்பி அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்களாம். அவனும் ஓகேப்பான்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அவனோட கோவத்தை குறைச்சிக்கிட்டானான். இதை தான் நம்ம திருவள்ளுவர் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடுன்னு சொன்னார். அதாவது தீயால் பட்ட காயம் கூட சீக்கிரமாக ஆறிடும், ஆனால் நம்ம ஒருத்தவங்களை கடினமாக பேசினதுனால வந்த காயம் என்றைக்குமே ஆறாத தழும்பாக அங்கேயே இருக்கும். அதனால் நம்மளும் கோவத்தை குறைச்சிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்?